ஆட்டுப்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள பேராசிரியர்களை பணியிடங்களை உடனடியாக நியமன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுரவி எம்எல்ஏ பங்கேற்று கண்டன உரையாற்றினார். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் ஆட்டுப்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள 52 பேராசிரியர்களை உடனடியாக நியமன செய்ய கோரி மற்றும் 1.5 ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தற்காலிக சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் அளிக்காமல் இருக்கும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மெத்தன போக்கை கண்டித்து மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கல்லூரி வளாகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு தலைமை தாங்கினார். நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ.ஜி. விஜயன், மேற்கு ஒன்றிய செயலாளர் அருணாபதி, நெமிலி கிழக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சரவணன், ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் பிரகதீஸ்வரன், ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் பிரபாகரன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ரவி எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசியதாவது: உயர்கல்வி என்பது ஒரு எட்டாக்கணி. அந்த எட்டாக்கணியை ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் எளிதில் பெற கிராமப்புறங்களில் கல்லூரிகளை தொடங்க வேண்டும் என்று சிந்தித்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. தற்போது நடந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் உயர்கல்வி என்பது உதவாத கல்வி ஆகிவிட்டது. தேர்ச்சி சதவீதமும் சேர்க்கையும் குறைந்துவிட்டது. உயர்கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சொல்லுகின்ற அளவிற்கு ஆட்சி நடைபெறுகிறது. இந்த கல்லூரியில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஆய்வக கூடத்தை உடனடியாக மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 4 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடக்காமல் இருப்பதை நடத்த வேண்டும். கடந்த 1 மாதம் முன்பு தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்ட 25 வகுப்பறைகளை கொண்ட கட்டடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். கல்லூரி முதல்வரை மாற்ற வேண்டும் என கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் எம்எல்ஏ சம்பத், மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அணி இணை செயலாளர் ஷியாம்குமார், மாவட்ட துணை செயலாளர் மீனா ரகுபதி, மாவட்ட பொருளாளர் ராமு, நகர செயலாளர் பாண்டுரங்கன், ஒன்றிய செயலாளர்கள் பழனி, பிரகாஷ், விஜயன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பால்ராஜ் சீனிவாசன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பரமேஸ்வர மங்கலம் சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் புருஷோத்தமன், மாணவரணி நிர்வாகிகள் சரவணன், ஹரி, ஜெயக்குமார், சத்யா, நகர மகளிர் அணி செயலாளர் சுகந்தி வினோதினி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.